சங்கீதம் 1:2 வசனம் 3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது 100க்கு 100 என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாய்க்க ஆரம்பிக்கும். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செழிப்படைவான். அவன் என்ன செய்வான்? எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்? கர்த்தருடைய வேதத்திலே அவருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம், அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை அவன் தன் காலத்திலே தன் கனியை தருவான். ஆமென். கனிகள் உண்டாக ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கும், செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். எப்ப? யாருக்கு? யாரு நேரத்தையும் காலத்தையும் சத்திய வேதத்தில் செலவிடுறாங்களோ அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில கனி உண்டாகும். அவங்க செழிப்படைவாங்க, அவங்க வாழ்வடைவாங்க. அவர்கள் செய்வதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாய்க்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே நீங்கள் செழிப்படைய வேண்டுமா? இந்த பூமியிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாழ்வடைய வேண்டுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யுங்கள்? தியானமாயிருங்கள், இதுல பிரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 பேதுரு 2 வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். என்னவாயிருங்கள்? வாஞ்சையாயிருங்கள், தாகமாயிருங்கள். எதன் மேலே வாஞ்சையாயிருங்கள்? எதன் மேலே பசியாயிருங்கள்? எதன் மேலே தாகமாயிருங்கள்? களங்கமே இல்லாத, கலப்படமே இல்லாத ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால். என்ன பால்? ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால், பெஸ்டான ஞானப்பால். ஆமென். இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாத, மிக்சிங்கே இல்லாத சுத்தமான பால் எது தெரியுமா? திருவசனமாகிய ஞானப்பால். அதை ஒரு விசுவாசி குடிக்க ஆரம்பிச்சிட்டா புஷ்டி ஆயிடுவான், சுகமாயிருவான், செழிப்படைவான், வாழ்வடைவான். வாழ்வு எப்படி வருதுன்னு பாருங்க, சுகம் எப்படி வருதுன்னு பாருங்க, வெற்றி எப்படி வருதுன்னு பாருங்க, ஜெயம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறதுனால என்ன செய்யாது? செழிப்பு வந்துடுறது கிடையாது. மொட்டையை போட்டு இதையும் தேய்ச்சி காப்பு காக்கிற வைக்கிறதுனால செழிப்பு வந்துடாது. ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை, கிறிஸ்தவங்களை நாம் பார்த்துட்டோம். மொட்டையை போட்டு தேய்ச்சி முட்டி காப்பு காய்ச்சி அது ஒட்டகத்தோல் மாதிரி ஆகி அதை பிச்சு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வந்து சர்ச்சில் சாட்சியாக காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? என்னுடைய முழங்கால், என்னுடைய மொட்டி காப்பு காய்த்து அப்படியே பீந்து விழுந்து விட்டது. எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்து இருக்கிறேன். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து என் ஜெபத்துக்கு பதில் தருவா. இது வரைக்கும் பதில் வராமல் போனதுக்கு காரணமே அதுதான். வேத வசனத்தை குறித்த அறிவெல்லாம் கிடையாது. வேத வசனத்தை உயர்த்தி பிடிக்கின்ற அறிவெல்லாம் கிடையாது. எதை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க? எங்க ஜெபம், எங்க உபவாசம், எங்க மொட்டி தேய்மானம், எங்க குடல் சுருக்கம், எங்க கண்ணீர், எங்க கதறல். எங்க அப்பா, எங்க தேவன், எங்கள் தேவனுடைய வார்த்தை, அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், வாழ்வு உண்டாயிருச்சு. எப்போதும் தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயர்த்தக்கூடிய விசுவாசியாக இருக்க வேண்டும். அங்கேதான் வாழ்வு உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். நம்மளை குறித்து தூக்குறது, நம்ம கண்ணீரை உயர்த்தி பேசுறது, நம்ம நெடுமூலங்களில் உயர்த்தி பேசுறது, நம்ம குடல் சுருக்கத்தை உயர்த்தி பேசுறது, வாழ்வு இழந்து போய் விடுவோம். ஆமென். ஆகவே இது எதன் மேலே நமக்கு வாஞ்சை உண்டாக வேண்டும்? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். நீங்கள் திருவசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கும் பொழுது நீங்கள் செழிக்காமல் இருக்க முடியவே
முடியாது. நசீர் சித்திக் என்கிற பிரசங்கியார் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை நாடி தேடுகிறவர்களின் வாழ்க்கையில், அவர் அழகா சொல்றார் பாருங்க, அவருடைய புஸ்தகத்தில் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை நாடி தேடுகிறவர்களின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாவதை நான் அப்படியே பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் எதையோ நாடி தேடி ஓடுறாங்க, வாழ்வடையாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாடி தேடி அதன் மேலே ஒரு பசி, அதன் மேலே ஒரு தாகம், ஆமென், அதில் இரவும் பகல் ஒரு தியானம், அப்படி போகிறவங்களை நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். அவங்க செழிப்படைஞ்சதை, அவங்க ஆசீர்வாதம் அடைஞ்சதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது? ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது? வெற்றி எப்படி வருகிறது? சரீர சுகம் எப்படி வருகிறது? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் இதில் அதிகமாய் பசியாக இருக்க வேண்டும், இதில் தாகமாக இருக்க வேண்டும், இதற்குள்ள ஆழமாய் போக வேண்டும், நேரத்தை காலத்தை இதில் செலவிடணும். இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக் ஐஸ்வர்யம், செழிப்பு, வளமாய் வாழ்வு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை நேரத்தை செலவிட வேண்டும். டிவி ப்ரோக்ராமில், டிவியில் வருகிற எல்லா ப்ரோக்ராமையும் காலையில் 8:30 மணிக்கு ஆன் பண்ணி நைட் எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க? 10:30 மணிக்கு. உங்களுக்கு எப்படி பாச தெரியுன்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடக்கு, அது 15 வருஷமாக சும்மா தான் கிடக்கு, கூட தான் இருக்குது, 15-20 வருஷமாக சும்மா தான் கிடக்குது. நான் சில வீடுகளுக்கெல்லாம் போவேன் ஜெபம் பண்ணுறதுக்கு, போகும்போது இதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் கேட்பேன், எப்போ ஆன் பண்ணுவீங்க, எப்போ முடிப்பீங்க? எங்கள் வீட்டுக்கார் இப்படி வெளியில் போன உடனே என்ன செய்வேன் நான்? சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா உருப்பிட்டுரும். ஏன்னா எல்லோரும் இனி ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. எப்போ ஆஃப் பண்ணுவீங்க? 10:30 மணிக்கு ஒரு சீரியல் முடியுங்கய்யா. அப்போ எனக்கு வழங்கிருச்சு, ரைட்டு. 8:30 மணிக்கு ஆன் பண்ணுறது, அடுத்து இவ வருவான், அடுத்து அவள் வருவான், அடுத்து அவன் வருவான், அது வரிசையாக வரும். கரண்ட் ஆஃப் ஆகுச்சுன்னா ஃபோன் பண்ணி தங்கச்சியை கேட்டுருவேன், அவன் என்னடி ஆனா, அவன் என்னானாலும் இருக்கட்டும், இங்கே உன் குடும்பம் என்னாச்சுன்னு பாரு, முதல்ல உன் மையன் என்னாச்சுன்னு பாரு, உன் புருஷன் என்னாச்சுன்னு பாரு, உன் பிள்ளை என்னாச்சுன்னு பாரு, அவன் மனைவி என்னாச்சுன்னு பாரு. கிறிஸ்தவ விசுவாசிகளுங்க, நான் யாரோ சொல்லலை, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வச்சிருக்கிறவங்க, வார வாரம் சபைக்கு வர்றவங்க வாழாமல் போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? நேரத்தை எதில் செலவிடணுமோ அதில் செலவிடுறது கிடையாது. இப்போ ரொம்ப வசதியாக போச்சு, எதில் பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு 3000-4000 ரூபாய்க்கு ஜார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டான். இப்போ ஜார்ஜ் சீன்ஸ்னா இதை கனெக்ட் பண்ணி ஜார்ஜ் ஏற்றிக்கிட்டே பார்த்துட்டே போகிறது. அப்படியே மண்டை முழுவதும், மூளை, மனது முழுவதும் எதாக இருக்குது? வசனம் மனதில் இல்லை, எதாக இருக்குது? வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விடும். தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் வாழாமல் போனார்கள்? மனது முழுவதும் உலக காரியங்கள், மற்ற காரியங்கள் தான் நிறைஞ்சு இருக்குது. எது இல்லை? வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. அதனால தான் இந்த நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை மாற்றும் பொழுது மாற்றங்கள் என்ன செய்யும்? வாழ்க்கையில் உண்டாகும். உட்காந்து ஃபேஸ்புக்கவே நோண்டிக்கிட்டு கிடக்கிறது, இன்ஸ்டாகிராமே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது. வருஷங்கள் போயிடுச்சு, வயசாயிருச்சு, ஒன்றும் இல்லாமல் தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சுகமடைய வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் செழிக்க வேண்டும். அதற்காக நேரத்தையும் காலத்தையும் தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்யுங்கள்? செலவிடுங்கள், செலவிடுங்கள். நீங்களும் உங்களுடைய சந்ததியாரும் நன்றாய் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். ஆமென்.